தான் சொல்றீங்க. நம்ம இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவன் பாட்டுக்கு கல்யாணமே பண்ணிட்டு போயிருவான். நம்ம புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது? இல்ல நம்மளோட அன்பு வாழ்க்கை தான் என்ன ஆகுறது? வாரீகளா இல்லையா? முடிவா சொல்லுங்க. மச்சான், என்னை தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. இவளுக்காக போய் போய் பேசி பேசி மொகரடி பட்டுட்டு வர்றது தான் எனக்கு மிச்சமா இருக்குது. போய் வாழணும், நம்ம போய் பேசணும். வாழணுன்ற வழியே பார்க்கறது இல்லை. எப்போ பார்த்தாலும் அங்கே சண்டையை போட்டுட்டு முறுக்கிக்கிட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுவான்? அவன் அப்படி தான் பண்ணுவான். நான்லாம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து மொகரடி படுறதுக்கெல்லாம் சரியா தயாராகவும் இல்லை. என்னை ஆளை விட்டுருங்க. என்னண்ணே நீ ஏன் இப்படி பேசுற? நம்ம பிள்ளைக்கு நீ ஏன் இப்படி பேசுன? எப்படி? இவருமா, நீயே நம்ம வீட்டு பிள்ளை தான். நீயும் கல்யாணம் பண்ணி தானே போன? சொல்லு பார்ப்போம். உன்னை என்ன மாப்பிள்ளை என்ன கொடுமைப்படுத்தினாரா வச்சாரா? எல்லா குடும்பத்துலேயும் கஷ்டம் இருக்கிறதா. நீ அனுசரித்து நடந்து போகல? ஏன் உங்கள் அண்ணி அனுசரித்து நடந்து போகல? இதுக்கு என்ன? அவங்க என்ன வேலை வெட்டிக்கு போகணும் அப்படி இப்படின்னா சொல்கிறாங்க? வீட்டில் பொங்கி ஆக்கி போட்டுக்கிட்டு குடும்பத்தை பார்க்கறதுக்கு என்ன வலிக்குது? அதான் எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அங்கே போய் பேசி எதுக்கு அது தேவையில்லாத வேலையெல்லாம்? நீங்கள் ஒரு முடிவோடு இருக்கீங்க. நம்ம பிள்ளைக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணாமல் பேசும்போதே தெரிஞ்சு போச்சு. என்ன, நீயாவது வரியாமா? இல்லை நீயும் வந்துட்டு உன் புருஷங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இங்கே தான் இருக்க போறியா? என் புள்ள வாழ்க்கை எனக்கு முக்கியமே. அவ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நான் வாரேன். பாரு, போனீன்னா அப்படியே நீயும் போக வேண்டிதான். சொல்லிவிட்டேன். அவளா ஒரு ஆள், அவள் பேச்சு கேட்டுக்கிட்டு அங்கே போய் முகரடி போட்டுட்டு தான் வரணும். சொல்கிறத கேட்டுக்கிட்டு இரு. என்னங்க எப்படி பேசுறீங்க? அது என்ன நமக்கு விரோதியா? நம்ம புள்ளங்க. எத்தனை தடவை மான மரியாதையை விட்டுவிட்டு இவளுக்கோசரம் அந்த அம்மா காலில் போய் விழுந்தேன். அந்த பையன் காலில் விழாத குறையா கெஞ்சினேன். அதெல்லாம் கெஞ்சினதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது. ஒரு அப்பன் விட்டு கஷ்டப்படுறானே, அவனுக்கு இதுக்கு மேலேயும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தானா இவன் நேரத்துக்கு அந்த வீட்டில் வாழ்ந்துருப்பான். அதெல்லாம் விட்டுவிட்டு வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கவளையெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது. சரியா? நீ என்னமோ பண்ணு, ஆனால் என்ன இதில் எல்லாம் கூப்பிடாத. சரியா? நான் போய் என் பொழப்புத்தனத்தை பார்த்தா தான் கடைசி காலத்தில் எனக்கு ஒரு 10 இருந்தால் தான் எனக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு ஆள் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க, நானும் நடுத்தருவில் போய் நிற்க வேண்டிதான். யாரை நம்பி இங்கே இருக்க முடியும்? அண்ணே, அவர் அப்படிதான் பேசுவார். வாங்க நம்ம போவோம். சரி, வாமா போகலாம். வா கௌசி, போலாம். எத்தனை மணிக்கு ஒன்று வர சொன்னேன்? எத்தனை மணிக்கு வந்துகிட்டு இருக்க? அட, பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் வேற வர சொல்லிவிட்டாரு, ஏதோ காட்டை பார்க்கணும்னு சொல்லி. அதனால அவர் கூட்டிகிட்டு போய் காட்டில் காட்டிவிட்டு வந்தேன். என்னவாமா அவருக்கு? அது என்னன்னு தெரியல, இடமெல்லாம் அளவு எடுக்கிறாங்களாமா, ரோடு பெருசு பண்றாங்களா என்னமோ தெரியல. அதுக்கா இல்லை வேற என்னத்துக்குன்னு தெரியல. அதனால அவர் கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்தேன். பையனுக்கு என்ன காய்ச்சல் குறையவே இல்லையா? ஈர துணி நாளைச்சு போட்டு பார்த்தியா? எல்லாமே நாளைச்சு போட்டு பார்த்தேயா? நேற்று அத்தனை தடவை சொன்னேன், பள்ளிக்கூடம் போகணும், மழையில் ஆடாதுன்னு. சொன்ன பிச்சு கேட்காம மழையில் ஆடிப்புட்டு இப்போ பாரு, உடம்பு செல்லாமல் படுத்துக்கிட்டான். நமக்கு தான் வேதனையாக கிடக்குது. சரி, விடு விடு, பார்த்துக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறோம்ல. என்னையா அரவிந்த், உடம்பு ரொம்ப முடியலையா சாமி? கொஞ்சம் நல்லா இருந்தால் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிற. அங்கிட்டு உடவும் இங்கிட்டு உடவும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு சொல்கிறத ஏதாவது ஒன்று கேட்குறியா? ஒன்றும் கிடையாது. நீ தம்மா அத்தனை தடவை சொன்னாங்க தானே, அங்கே இங்கிட்டு போடாத, ஒடியாராத, மழை வேற வந்துக்கிட்டு கிடக்குன்னு. என்ன போ, காய்ச்ச வேற விட்டு விட்டு அடிக்குதியா? ஐயோ, இருமல் வேற. சரி, நீ வண்டியை எடு, போவோம். மணி ஆகி போச்சு. இந்தா எடுக்கிறேன். பசங்க சொல்கிற பேச்சே கேட்கறதில்ல. பெற்றவங்க ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு. இஷ்டத்துக்கு ஆட வேண்டியது, அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு படுக்க வேண்டியது. சரி சரி, ரொம்ப வளவலன்னு பேசாத, வண்டியை எடு. என்ன குழம்பு வச்சிருக்க? வெங்காய குழம்பு ஒண்ணுமே நல்லா இல்ல. ஏதோ பச்சை தண்ணியை ஊற்றி திங்கிற மாதிரி இருக்குது. ஆமா, சொல்றது ஈஸி. போய் அடுப்படியில இருந்து செஞ்சு பாருங்க. மழை வேற வந்துகிட்டு கிடக்குது. நசனு காயும் ஒன்றும் இல்லை. இருக்கிறது அந்த பருப்பு, 2 தக்காளி, வெங்காயம் மட்டும்தான். அதை போட்டு சாம்பார் வச்சா நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. சாம்பாருக்கும் சேர்த்தி இல்ல, தண்ணிக்கும் சேர்த்தி இல்ல, ஒரு உப்பு காரமாவது இருக்கிறது இல்ல. ஒரு ருசியும் இல்லை. ஆமா, நீ இவ்வளவு வக்கடையா பேசுறல, வேணா ஆக்கு. வெளியே உட்காந்துக்கிட்டு வெட்டினாய் அடிச்சுக்கிட்டு குடும்பத்தை ஏளனமா பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, ருசி இல்லைன்னா சாப்பாடு அப்படியே வச்சிருக்கணும். பாதி தட்டை தின்னுபிட்டு அதுக்கப்புறம் பேசக்கூடாது. கொஞ்சம் சோறு நல்லா இருந்தா வாய் மூடிக்கிட்டு திம்பிங்க. ஒரு நாள் ஏதாவது ஒன்று குறையாகி போச்சுன்னா போதும், சும்மா நொய்யுன்னு நல்லாலன்னு. அவன் வாய்க்கு ருசியா சாப்பிட்ற பையன். அவளுக்கு கொஞ்சம் நல்லா சமைச்சு கொடுக்க கூடாது? அவருக்கு மட்டும் தான் வாய் இருக்கு, எங்களுக்குலாம் வாய் இல்லையா? எல்லாரும் அதை தானே இன்னைக்கு தின்னாகணும். இல்லை நான் மட்டும் எனக்கு என்ன தனியாக சமைச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒரு நாள் அப்படி இருந்துச்சுன்னா பொறுத்து தான் சாப்பிடணும். என்னமோ இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எல்லாரும். சமைக்க முடியலன்னா சொல்லு, நான் கடை கண்ணியிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். என் ஒரு ஆள் கடை கண்ணியில் சாப்பிட்டா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். சரியா? சும்மா இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. என்ன ராசா, சாப்பிடுங்க. என்ன பைய தூக்கிட்டு இருக்கமாக்கா? பையே, ஊருக்கு கிளம்புறான் பையே. ஊருக்கு கிளம்புறீங்களா? என்னப்பா நேத்தனை வந்தீங்க, திருது பண்ணி கிளம்புறேன்றீங்க? இருங்கயா, கறி கஞ்சி எதுவும் மதியானம் ஆக்கி சாப்பிடலாம்.
போயிட்டு வேலை வெட்டியை பார்க்கணும் பையே. நானே நேற்று பிரச்சனைனோனையும் அப்படி அப்படியே போட்டுட்டு ஓடியாந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா தானே ஏதோ 10 காசாவது ஏதோ பண்ண முடியும். என்ன சாமி, காசு பணம்னு ஓடி 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 பிள்ளைங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உடம்பே இத்து போன மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே இருக்கும்போது கூட நல்லா இருந்தீங்க. ஒழுங்கா 2 பேர் சாப்பிட்றீங்களா இல்லையா? எங்கே ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைனாலும் எங்கே நிம்மதியான சாப்பாடு? வாங்கி நல்லா சாப்பிடுங்கய்யா. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? எம்மாடி நீயும் நல்லா சாப்பிடு. இங்கே இருக்கும்போது கூட நல்லா இருந்த. சாப்பிட்டுட்டு தான் பாட்டி இருக்கேன். சரி உட்காருங்க, இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை மணி ஆயிடுச்சா பையே, கிளம்புறோம். அப்பா அம்மா போயிட்டு வரேன். பார்த்து சூதானமா போயிட்டு வாங்க. மருமக இருந்தால் ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்க்கணும்னு பார்த்தேன். கிளம்புறீங்களா? சரி கிளம்புங்க. வேலை வெட்டியை பார்த்து ஒரு 15 சம்பாரிச்சாதானே ஒன்றுத்துக்கு ஆகும். சரி போயிட்டு வரோம். அத்தை மாமா போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. நீயும் வீட்டில் இருக்காம ஏதோ ஒரு வேலை வெட்டியை பாரு. அவனும் ஒத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். வாடகை கட்டணும், வீட்டு செலவு பார்க்கணும், ஏகப்பட்ட செலவு கிடக்குது. ஒரு ஆள் சம்பாதிக்கிறது போதும். மகா வேலைக்கு போய் தான் எல்லாம் வயிறு நிறையணுன்ற அவசியம் இல்லை. மகா போலாம். முன்னாடி உன் பையன் சொல்லிட்டு போறான். நீங்கள் தானே இருந்தீங்க, நான் போன்னு தான் சொன்னேன் அந்த பிள்ளைய. இந்த பிள்ளையும் ஒரு வேலை வெட்டிக்கு போவோம், ஒரு 15 காசு வரும்னு பார்த்தா இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா வீட்டுக்கு வந்து மருமகளை வேலைக்கு அனுப்புறேன்னு நினைக்கிறியே? வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பி ஒரு 4-5 சம்பாதிங்கன்னு சொல்றீங்களாடா? நீ கொஞ்ச நேரம் கம்மன் இருமா. என்னடா கம்மனீரு? அவன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறான், அவன் பொண்டாட்டியை வீட்டில் உட்கார வைக்கிறான். உனக்கு அப்படியாடா இருக்குது? உன் மாப்பிள்ளை வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, அவன் புள்ள வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. இதுங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு போடும்போது அவன் பொண்டாட்டியை உட்கார வச்சு சம்பாரிச்சு போட மாட்டானா? குடும்பமே சம்பாரிச்சு போடணும், நீங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு திங்கணுமா? அது நடக்காதுடா, அது நடக்காது. முதல்ல இருந்து சந்தோஷ் அந்த மாதிரி இருந்தான். இப்போ இருக்க சந்தோஷ் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா உங்களோட குட்டு தான் வெளியே போட்டு யாரும் அடக்க மாட்டாங்க. இந்த கிளவியாலேயே தான் நம்ம பையன் இப்படி ஆனது. ஏதேதோ சொல்லி கொடுத்து நம்மளை பற்றி விரோதி ஆக்கி வச்சுட்டா. அதனால தான் நம்ம பையன் பேச்சு கேட்காம இருக்கிறான். இங்கே பாரு, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப பாரு. பெத்த பையனே எங்களை வெறுக்கிற மாதிரி பண்ணிவிட்டல. நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அனுபவிச்சு தான் இருக்க போற. அதையும் பார்ப்போம். கெட்டது பண்ணுற நீங்களே உயிரோட நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லதே பண்ண எனக்கு என்ன? இந்த கையால் ஊருக்கே சமைச்சு போட்டேன்டி. நான் இப்போ போய் பக்கத்து வீட்டில் போய் நின்னாலும் எனக்கு சோறு கொடுக்க அத்தனை பேர் ஓடி வருவாங்க. நீ போய் நின்று பாரு, மூஞ்சில காரி துப்புவாங்க. நேரத்தில் ஆட்டோ வேற இருக்காது. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னு வச்சுக்கவே, ஏதாவது வண்டி வரும், அதில் ஏறி போயிடலாமா? சரிங்க, வா போலாம். ஏம்மா என் ஃப்ரெண்டு பிங்க் கலர் டாப் வாங்கியிருக்காம்மா, சூப்பராக இருக்குமா. அவ்வளோ அந்த வெங்காயத்தையோ வாங்கிட்டு போட்டோம், நமக்கு எதுக்கு அது? ஏம்மா எனக்கும் ஒன்று வாங்கி கொடுமா, அதே மாதிரி சூப்பராக இருக்குமா அது. நானே வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்கிறேன், நீ இதில் வேற கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காத. உங்கள் அப்பனுக்கும் உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது? காசு கறந்து கொண்டு வந்து கொடுக்குற மாடு மாதிரி எது இருக்குதா? அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு வாய் மூடிட்டு இருங்கடி. இருக்கிறத போட்டு தொலைங்க. பெத்த பிள்ளைக்கு செய்யறதுக்கு தான் நீ கணக்கு பார்ப்போம்மா. கட்டதும் கட்டினதும் இந்த வீட்டில் ஒரு வேலை கறிமதி ஒட்டி இருக்காளே, அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நினைக்க மாட்டீங்க. ஆனால் நான் மட்டும் உங்களுக்கு எல்லாம் செய்யணும், வடிச்சு கொட்டணும். என்ன சத்தமா கிடக்கு? என் ஃப்ரெண்டு ஒரு பிங்க் கலர் டாப் வாங்கியிருக்கான்னு சொல்றேன்ப்பா, எனக்கு வாங்கி கொடுன்னா அம்மா அந்த பேச்சு பேசுதுப்பா. அம்மா கொஞ்ச நாளாவே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும், ஒரு நாள் சுளுக்கு எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் பேசுவாளான்னு பாக்குறேன். எடுங்க, எனக்கு என்ன கவலை? என் தம்பிக்கு ஒரு போனை போட்டா அவன் வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறான். கொஞ்ச நாளாவே ரொம்ப தான் ஆடுற. எத்தனை நாளைக்கு உன் தும்பி பாக்குறான்னு நானும் பாக்குறேன். கொடுத்த குடு ஞாபகம் இருக்கும்ல, அப்புறம் இருக்குது இனிமே இந்த ஆளுக்கு. என்னமோ நடந்திருக்கு. அம்மா பேசினாலே அப்பா பயந்தடிச்சு ஓடுதே, என்ன நடந்திருக்கும்? என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கேன் சாந்தி. ஓ சரிம்மா, சரி பாருங்க. ஏம்மா ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கு எதுவும் ஃபோனை போட்டு பேசலாம்ல? அம்மா அவரே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாருமா, நான் எப்படிம்மா சும்மா ஃபோன் பண்ண முடியும்? அன்னைக்கு கூப்பிட்டல்ல, அதோ போதும். இங்கே பாரு, மாமியாரை கைக்குள்ளே போட்டு வச்சுக்க, அப்போ தான் உனக்கு எதுனால நல்லது கெட்டது பண்ணுவாங்க. மாமியாருக்கு ஃபோனை போட்டு பேசு. மாமியாருக்கா? சரி பார்ப்போம். அந்த அம்மாவை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுது, நல்ல குணமானவங்க மாதிரி தான் தெரியுது. என்ன முதல்ல இருந்து அவளுக்கு கொடுக்க அனுபவிக்கல, உனக்கு அந்த நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. போனை போட்டு பேசு மாமியாருக்கு. சரிம்மா. இது தானே அப்பெல்லாம் நீ பாப்ப? பாரு பாரு. ஆமா ஆமா நல்லா தான் இருக்கு இதுவும். நானும் இத்தனை நாள் இதெல்லாம் பார்க்கல. நல்லா இருக்கு, அமைதியா, எந்த சண்டை சச்சரவு இல்லாம. போன் அடிக்குது, யாரு என்னன்னு தெரியலையே. அன்பு டிவியை பாரு, நான் அந்த போன் எடுத்துட்டு வந்துடுறேன். மருமவ தான் கூப்பிட்றா. மருமவளே, அத்தை நல்லா இருக்கீங்களா? நீ ஃபோன் பண்ணிட்டலம்மா? நல்லா இருக்கேம்மா, மனசுக்கே நிறைவா இருக்கு. என்னடா மருமவ ஒரு ஒன்றும் பண்ணலன்னு நினைச்சேன். சரி நீ இது வேலை யார் பண்ணுதா, நானும் கூப்பிடலை.
ஓ, அப்படியா? சரி சரிங்க அத்தை. சாப்பிட்டீங்களா? உடம்புலாம் நல்லா இருக்கா? சாப்பிட்டேம்மா. உடம்பு தாம்மா, கை காலெல்லாம் ஒரே வலி. வீட்டில் வேலையே செய்ய முடியல. என்ன பண்ணுறது? உன் புருஷன் தான் சாப்பிடணும், வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற பையே. நம்மளும் படுத்துக்கிட்டோம்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. கவலைப்படாதீங்க அத்தை, நான் வந்துடுறேன் சரிங்களா? எனக்கு என்னம்மா கவலை? எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன் புருஷன் தான் வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டினா அதுவே போதுமா? சரிங்க அத்தை, கண்டிப்பா. ஏம்மா, நம்ம துறை உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறானா? பேசுறியா? இல்லைங்க அத்தை, அவர் ஃபோன் பண்ணுறதே இல்லை. ஃபோன் பேசுறது இல்லையா? நான் அத்தனை தடவை சொல்லியும் ஃபோன் பண்ணாமல் இருக்கானா? அவன் கொஞ்சம் சாதுமா, அவனுக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் பத்தாது. அதான் அப்படி. சரியா? போக போக எல்லாம் சரியா போயிடும். சரிங்க அத்தை. நீயும் நல்லா சாப்பிட்டு தெம்பா உடம்பு ஏற்றிக்க. சரியா? அப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்க. ஏன்னா அவங்களும் நமக்கு முக்கியம். சரியா? சரிங்க அத்தை, அவங்களையும் நான் தானே பார்த்துக்கணும். பார்த்துக்கிறேன் அத்தை. மாமியார்கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனேயும் நம்மளை மறந்துட்டேன். சரி, பேசட்டும். நம்ம உள்ளே போய் வேலையை பார்ப்போம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை. என்ன மகா, தூங்குறியா? இல்லை. பின்ன என்னாச்சு, சோகமா இருக்க? எப்பயும் அங்க மாமா அத்தையை விட்டுட்டு வரும்போது தான் சோகமா மூஞ்ச வச்சுட்டு அழுதுட்டே வருவேன். இப்போ எங்க வீட்டை விட்டு வரும்போது சந்தோஷத்துல அழுதுட்டு வரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமாவும் அத்தையும் நீ வேலைக்கு போகணுன்னு சொல்லும்போது, நீங்கள் நான் சம்பாரிச்ச போதும் என் பொண்டாட்டி வேலைக்கு போய் தான் ஒன்றும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நீங்களே. அதான் அதை நினச்சேன். ஏன், அதுல என்ன இருக்கு? இல்லை, மாமா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கும்போதே வேலைக்கு போகணும்னு சொல்லி தானே பொண்ணு கேட்டாங்க. நீங்கள் வேலைக்கு போக வேணான்னு சொன்னீங்கல்ல, அதான். இங்க பாரு, வேலைக்கு போறது போகாது உன்னோட விருப்பம். ஆனா எனக்கு உன்னை வேலைக்கு அனுப்பணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் மகா. நீ எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கணும். சம்பாரிச்சு போட நான் இருக்கேன், நீ நல்லா இருக்கணும். அவங்களாம் வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருக்கும்போது நீ மட்டும் ஏன் போய் கஷ்டப்பட்டு ஒருத்தட்ட திட்டு வாங்கிட்டு ஏச்சு வாங்கி பேச்சு வாங்கிட்டு இருக்கணும்? அதனால சத்தியமாக தான் சொல்கிறேங்க, நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, ஆனால் உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சதில்ல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. நான் மட்டும் என்ன, என் தங்க குட்டி கிடைச்சதுனால எனக்கும் சந்தோஷம்தான். ஏ கௌசி, மஞ்சுளா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் கௌசி. என்னடி இப்படி இருக்க? என்னத்த சொல்றது? அன்புவை கூட இவங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னாங்க. என்னடி ஆச்சு? என்னடி சொல்றது? வீட்டில் நடந்த பிரச்சனையில் அன்பு ஃபோன் பண்ணி இவங்களை வர சொல்லி இவங்க கூட வந்துட்டாடி. இதுல வேற அந்த மனுஷன் வேற ஒரு கல்யாணம் பண்றேன் நிச்சயம் பண்றேன் அப்படி எப்படின்றான். ஏதோ உண்மை பொய்ன்னு கூட தெரியல. அதுவும் பிள்ளைய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆமாண்டி, உன் புருஷன் இவன் நிச்சயமே பண்ணிட்டு வந்துட்டானாம்ல. அது மட்டும் இல்லடி, உன் மாமியார் குணைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா மருமாவகிட்ட. பார்க்கும்போதே கடுப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க என்னமோ பண்ணி தொலையிட்டோம். என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறாங்களா? அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. கேட்கறதெல்லாம் உடனே வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், பிள்ளைய உன் புருஷன் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இதை நான் இங்கே இருக்கும்போது பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இருக்கும்போதுல கரிச்சு கொட்டினாங்க. இப்போ என் பிள்ளை மேலே அன்பாக இருக்காங்களா? என்ன பண்ணுறது போ. அது மட்டும் இல்லை, நீ தான் ஏதாவது ஒன்று பண்ணி இங்கே வந்து இருக்கணும். எவ்வளோ வந்து இருக்க முடியுமாடி? எனக்கெல்லாம் இவங்க கூட வாழணுன்றதெல்லாம் இல்லை. என்னை எப்படி மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணா. இதுவே நான் பண்ணியிருந்தேன்னா அவங்கள கம்மன் இருந்திருப்பாங்களா? அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என்னடி பண்ணுறது? நம்ம நிலமை வாய் மூடிக்கிட்டு தானே இருக்கிறதா இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்த புள்ள வசதியாமா 50 பவுன் போடுறாங்களாமா, பணம் கொடுக்குறாங்களாம், வீடு வாச சொத்து சொவன்னு எல்லாம் வருது. அப்படி இப்படின்னு உங்கள் மாமியார் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தா. ஏமா, வசதியாக காசு பணம் இருக்கவங்களுக்கு ஒரு மதியம், இல்லாதவங்ககிட்ட ஒரு மதியம் நடிக்கிறாங்க. இவங்களை இன்னைக்கு உண்டுல நாக்குறேன் நான். ஏய், எவடி அவ வீட்டுக்குள்ள? வெளியே வாங்கடி. ஏமாடி, வெளியே ஏதோ சத்தமா கிடக்கு. நான் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுறேன், சரியா? ஏய், வெளியே வரியல, கதை உடைச்சிட்டு நான் உள்ள வரவாடி. வெளியே வாடி. ஐயோ, நம்ம இது இங்கே நின்னது அந்த பஞ்சமண்ட தலை பார்த்தா அவ்வளோதான். நம்ம வீட்டில் நம்மளை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. நீங்க என்னடி இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? நீ பண்றதெல்லாம் தட்டி கேட்கா யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கேன்டி, நான் இருக்கேன்.